டாக்டர் 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 பாட்டி அம்மா என்னாச்சு அம்மா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க தமிழ் தமிழ் பாப்பா என்னாச்சு தமிழ் தமிழ் நர்ஸ் நர்ஸ் என்னாச்சு சொல்லுங்க பாட்டி தமிழ் தமிழுக்கு பாரு டாக்டர் வாங்க தமிழுக்கு என்னாச்சு பாருங்க தமிழ் ஓகே டாக்டர் சீக்கிரம் நர்ஸ் உடனே ஐசியூ கொண்டு போணும். ஓகே டாக்டர் நீங்க போய் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே டாக்டர் ஐசியூ வா தமிழ் டாக்டர் என்னாச்சு எங்க மேடம் போயிருந்தீங்க? குழந்தைக்கு என்ன ஆயிடுன்னு பாத்தீங்களா? டாக்டர் நான் இப்பதான் ஜூஸ் வாங்கிட்டு வர வெளியே போயிருந்தேன். நான் போற வரைக்கும் தமிழ் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என்ன மேடம், குழந்தையோட அம்மா தானே நீங்க? இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? தமிழ் தமிழ் என்ன பாரு தமிழ் ப்ளீஸ் தமிழ் தமிழ் சீக்கிரம் கொண்டு வாங்க. இவ்ளோ நாளும் நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேள்வி கேட்காம பண்ணிருக்கேன். நான் முதல் தடவையா உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். என்னடி இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லன்றத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சாமியார் சொன்னதை கேட்டல்ல, தயவு செஞ்சு காஞ்சிபுரம் போலாம். அவர் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு. அங்க போனா கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்ல மித்ரா, பாரதி காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவன என் வீட்டுல வேலை செஞ்சவங்க சொல்லிருக்காங்க. நாம அங்க போறதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நிஷா. என்னாலலாம் முடியாது. நீ வந்துதான் ஆகணும் மித்ரா. ஐயோ நிஷா, சரி ஓகே வந்து தொலைறேன். அதுக்கப்புறம் இங்க வா அங்க வாண்ணா என்ன கூப்பிடக்கூடாது. அம்மா தாயே, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரி ஓகே போலாம். பாரதி அழாதம்மா, நம்ம தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆக்சிடென்ட் நடந்ததுனால தானே தெரிஞ்சது. இல்லைன்னா தெரியாமலே போயிருக்கும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்குமா. எப்படி பாட்டி எப்படி நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறது? ஆதித்யாவுக்கும் ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்லி இப்ப ட்ரீட் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா தமிழுக்கு வந்து பிரச்சனை. என்ன பாட்டி பண்றது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உனக்கு மட்டும் இல்ல பாரதி, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதையெல்லாம் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். தமிழுக்கு எதுவும் ஆகாதுப்பா. இப்ப நீதான் தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. ஆகாதப்பா, தமிழுக்கு ஒண்ணு ஆகாது. சிஸ்டர்ஸ் 2 பேரும் வெளியே இருங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். டாக்டர் எல்லாமே ஓகே தானே? பிளான் ஞாபகம் இருக்குல்ல?
நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கொடுத்த இன்ஜெக்ஷன் ஒர்க் அவுட் ஆனதுல குழந்தைக்கு ஃபிக்ஸும் பல்ஸும் கம்மியா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ கடைசியா நம்ப வச்சாச்சு. பர்ஃபெக்ட். இனிமே தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மினிஸ்டரோட குழந்தை அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. நாம இப்ப போட போற இன்ஜெக்ஷன் குழந்தையோட ஹார்ட்டை டெம்பரவரியா நிறுத்தி வைக்கும். குழந்தை செத்துருச்சுன்னு பேரண்ட்ஸ நம்ப வச்ச அடுத்த நிமிஷம் குழந்தைய மார்ச் வரைக்கும் கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் உடனடியா பின்னாடி வழியா மினிஸ்டர் குழந்தை இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும். போற வழியில நீங்க ஆல்டர்னேட்டிவ் இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணணும். உடனே குழந்தையோட ஹார்ட் பீட் நார்மல் ஆயிடும். இதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. டைம் ஆச்சுன்னா காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பிளான் கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த குழந்தை யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? எஸ் டீன், ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு பண்ண சேம் ப்ரொசீஜர் தானே. ஐ வில் டேக் கேர்.